ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட துபாய் ஹவுஸோட ஹோம் டூர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் டூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்பார்ட்மெண்ட் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஜேஎல்டியில் தான் இருக்குது. ஸோ ஜேஎல்டியில் வந்து நிறையா கிளஸ்டர்ஸ் இருக்கும். ஏபிசி அந்த மாதிரிலாம் கிளஸ்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து எஸ் கிளஸ்டரில் தான் நம்ம வீடு இருக்குது. நம்மளோட அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளோரில் இருக்குது. ஸோ என்னோடய அப்பார்ட்மெண்ட் தான் லாஸ்ட்டான அப்பார்ட்மெண்ட். அதுக்கு மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஜக்கூசி அந்த மாதிரி நிறைய ஜிம் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம பில்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட அப்பார்ட்மெண்ட் ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஹை ஃப்ளோரில் இருக்குது. நல்ல விண்டியாகவும் நல்ல காற்றும் வரும். ஸோ நல்ல வியூ நல்லாயிருக்கும் நம்மளோட அப்பார்ட்மெண்ட். அண்ட் கார்னர் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஜேஎல்டி வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பிளேஸ். அண்ட் வந்து எல்லாமே அந்த ஜேஎல்டியில் இருக்குது. ஸோ தட்ஸ் வை நாங்கள் வந்து ஜேஎல்டி சூஸ் பண்ணோம். கீழேயே வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஒரு வாக் போகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜேஎல்டி பற்றி. அண்ட் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜக்கூசி, சோனா அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ சேஃப்டியும் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற வெளி ஆளுங்கள்லாம் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நல்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்ல செக்யூரிட்டியோட ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட். கிளஸ்டர் எஸ் அண்ட் டி வந்து டி பில்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜேஎல்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் எஸ் அண்ட் டி வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற பில்டிங். ஸோ இதுதான் நம்மளோட வந்து ப்ளே ஏரியா அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஏஜ் வைஸ் தகுந்த மாதிரி வந்து விளையாடுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பில்டிங் பற்றி குட்டி ஒரு இன்ட்ரோ. அண்ட் தென் நம்ம வந்து இப்போ நம்மளோட அப்பார்ட்மெண்ட் போயிடுவோம். ஸோ நம்மளோட அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அப்பார்ட்மெண்ட். 3 பெட்ரூம்ஸை தவிர தனித்தனியாக வந்து ஒரு பூஜா ரூம், ஸ்டோர் ரூம், மெய்ட் ரூம் அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே ரூம் இருக்குது. ஸோ வாங்க நம்ம குவிக்காக வீடியோ பார்த்துடலாம். ஸோ நான் காட்டுறது இதுதான் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் டோர். இருக்கிறதே வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து 4 வீடு தான் இருக்கும். அது மாதிரி நம்மளோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ அதனால் வந்து ரொம்ப வாஸ்து பார்க்க முடியாது இங்கெல்லாம். ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து நான் ஓரளவு வாஸ்து பார்த்து தான் நம்ம வந்து வீடு வாங்கினோம். ஸோ நான் அமைஞ்சதும் வந்து நல்ல ஒரு நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எங்களுக்கு வீடு அமைஞ்சது. வாங்க குவிக்காக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்க்குறது இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். லைக் வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு விளக்கு, அதில் வந்து ஒரு பூ போட்ட அந்த உருளி, அதுக்கப்புறமா வந்து விநாயகர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரன்ஸ். உள்ளே திறந்தோன்னே அதாவது உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இது தான் பார்ப்பீங்க. அண்ட் வந்து ஒரு அந்த பேக்கில் அந்த டோருக்கு பேக்கில் வந்து ஷூ ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் ஷூ ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா சாக்ஸு எல்லாம் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஷூ ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஒரு ட்ராவர் இருக்கும். ஸோ அதில் வந்து சானிடைசர், அதுக்கப்புறம் மாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஷூ பாலிஷ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த இதில் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஷூ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ஷூ ரேக்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டூல் நம்ம வந்து ஷூ போடுறதுக்கு வந்து உட்காந்து நம்ம போடுற மாதிரி அந்த ஷூ ரேக்குக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷூ வச்சுருப்போம். ஸோ இது வந்து இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் டோருக்கு பின்னாடி இருக்கும் இந்த ஷூ ரேக் அண்ட் ஸ்டூலும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து சைடில் வந்து ஒரு பாத்வே போகும். அதுதான் வந்து லிவிங் ரூமுக்கு. என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்க நம்ம வந்து நம்மளோட ரூம்ஸ் வர ஆரம்பிச்சிரும். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு, உருளி இதெல்லாம் வந்து கேரளாலேருந்து நாங்கள் ஒரு வரை டூர் போயிட்டு இருந்தப்போ வாங்கினது. அந்த உருளிக்கு கீழே இருக்கிற அந்த யானை, அந்த வுட்டு வந்து ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணினது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபவுண்டைன் வந்து நாங்கள் ட்ராகன் மார்ட்டில் வாங்கியிருந்தோம், துபாய் ட்ராகன் மார்ட்டில். ஸோ இதுதான் அந்த எங்கள் என்ட்ரன்ஸில் இருக்கிறது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கும். இது வந்து ஒரு கிஃப்ட் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு தீபாவளிக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டெக்கரேஷன். ஸோ எய்த்தாப்பில் பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சோன்னே எய்த்தாப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பெட்ரூம் தெரியும். லிவிங் ரூம் பார்க்கலாம். லிவிங் ரூமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ரிசப்ஷன் டேபிள் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இருக்க கிளாஸ் வந்து பெல்ஜியம் கிளாஸ். ஸோ முன்னாடி இருந்தவங்கள்ட்ட, அதாவது நாங்கள் வீடு வாங்கினப்போ அவங்க ஓனர்கிட்டேருந்து இந்த கிளாஸ் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு போக சொன்னோம். ஸோ அது மட்டும் எங்களுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வீடு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வால்பேப்பரில் தான் இருந்தோம். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ வால்பேப்பர் வந்து ஒரு 2 டேஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக வால்பேப்பர்ஸ் தான் நாங்கள்
பண்ணியிருந்தோம். பேசிக்காக நாங்கள் இந்த வீடு வாங்கினப்போ இந்த வீட்டில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நான் எல்லா ஒர்க்குமே நாங்கள் வந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே வந்து நாங்களே தான் பண்ணோம். அண்ட் இன்டீரியருக்கெலாம் நாங்கள் யாரும் ஆள் வச்சு பண்ணலை. நானே வந்து ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக ஆள் விட்டு தான் நாங்கள் பண்ணோம். ஃப்ளோரிங்லாம் பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங் இருந்தது. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர்டு டைல்ஸ் நாங்கள் மாற்றிருந்தோம். ஸோ ஒரிஜினலி நாங்கள் இந்த வீடு வாங்கும்போது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நாங்களே தான் பண்ணியிருந்தோம். அந்த ரிசப்ஷன் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட டைனிங் டேபிள் இருக்கும். இந்த டைனிங் டேபிள் வந்து ஷலாலா ஃபர்னிச்சர்ஸில் வாங்கினது. ஒரிஜினல் வுட்டு, அதாவது டீக் வுட்டு. அந்த வுட்டை வந்து எதுவுமே பாலிஷ் பண்ணாமல் அதோட ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ரொம்ப வீட்டுக்கே வந்து ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுக்கும் இந்த டேபிள். ஸோ இது வந்து ஷலாலா ஃபர்னிச்சர்ஸில் வாங்கினது இந்த டைனிங் டேபிள். அதுக்கப்புறமா வந்து லிவிங் ரூமில் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து இந்த கிருஷ்ணனும் ராதையும் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. ஸோ இது வந்து ஒரு பிராஸில் பண்ணது. ப்ளஸ் வந்து இதுவுமே வந்து ஷலாலா ஃபர்னிச்சர்ஸில் தான் வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 3 feet இது. லிவிங் ரூம் வந்து நல்ல பெரிய லிவிங் ரூம். அதனால் நாங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணரும் ராதையும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு லெதர் சோஃபா. ஸோ இந்த சோஃபா பார்த்திங்கன்னா வந்து தியேட்டர்ஸ் வந்து லிவிங் ரூமுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு சோஃபா. ஸோ நீங்கள் தியேட்டர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 2 in 1. ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே வந்து லெக் ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சு ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அது மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அதாவது 2 in 1 சோஃபா. அதுக்கப்புறமா சேம் இதே வந்து ஷலாலா வாங்கின அதே ஒரு காஃபி டேபிளும் நடுவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். வந்து நான் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் தனியாக வீடியோ. அது பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேக் ஸ்ப்ளாஷ் இருக்கிற மாதிரியான ஒரு லைட்ஸ் அண்ட் எல்இடி லைட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரியான ஒரு பிளாக் பேக்ரவுண்ட். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பேனலும் நாங்கள் தான் ஒரு பிளாக் கலரில் ஒரு பேனல் வந்து ஒரு ஸ்கொயர் பேனலும் வந்து பண்ணோம் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த லிவிங் ரூம் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் எப்போதுமே நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ப்ளூ கலரும் வந்து இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தோம். ஸோ லிவிங் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன். ஆல்ரெடி கிச்சன் டூர் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த லிவிங் ரூம் வழியாகவும் நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம், இல்லைனாக்கா நம்ம வந்து அதர் சைடும் நம்ம போகலாம். ஸோ இதுதான் லிவிங் ரூம். லிவிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் அந்த காரிடோரில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதாவது இது கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து கெஸ்ட் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம். இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது வந்து கிச்சனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த டேபிள் இது எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே பண்ணல. சும்மா இந்த சைடு கிளாஸ் மட்டும் நான் வந்து ஐக்கியாலேருந்து வாங்கி ஸ்டிக் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் ரூமில் நாங்கள் பண்ண வேலை. மற்றபடி எல்லாமே வந்து அதில் ஆல்ரெடி எல்லாமே இருந்துச்சு, ஒரிஜினலாக எல்லாமே இருந்தது. ரெஸ்ட் ரூமில் வந்து நாங்கள் ஒர்க் எதுவுமே பண்ணலை. கெஸ்ட் ரெஸ்ட் ரூமுக்கு அப்புறமா அடுத்தது வந்து அது பக்கத்துலேயே வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து அதாவது இந்த ரொம்ப வந்து பிரைட்டாக இருந்தது நாங்கள் வாங்கும்போது. ஒரு மாதிரி இது பக்கத்துலலாம் வந்து எந்த பில்டிங்குமே இல்லாமல் நல்லா வெளிச்சமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ரூமுக்கு வந்து கொஞ்சம் டார்க் எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளாக் கலர் தீம் சூஸ் பண்ணோம். ஸோ பிளாக் டைல்ஸு, பிளாக் கலர் வால்பேப்பர் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து வாக்கின் வார்ட்ரோப்ஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உள்ளே என்ட்ரானோன்னே இந்த மிரர்லாம் வந்து நான் ஐக்கியாலேருந்து வாங்கி நாங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக பார்க்கும்போது ஒரு மிரர் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஸோ நாங்கள் வந்து பெட்ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஐக்கியாவில் வாங்கியிருந்த ஐட்டம்ஸ் தான். நாங்கள் வீடு வாங்கினப்போ வந்து இந்த ஹெட்போர்டு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ அதனால் நம்ம ரூமுக்கு வந்து ஹெட்போர்டு இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டு செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் வந்து கோல்டு அண்டு வந்து பிளாக் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நல்ல டால் ஒரு ஹெட்போர்ட். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து டிவி அண்ட் அந்த செஸ்ட் ஆஃப் டாய்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹெட்போர்டு வந்து ட்ராகன் மார்ட்லேருந்து தான் வந்து பண்ணாங்க. பெட்டும் வந்து நல்ல ஒரு
பெரிய பெட்டு அண்ட் வந்து இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணது. கர்ட்டன்ஸ்லேருந்து அண்ட் வந்து இந்த பெட்டுலேருந்து எல்லாமே வந்து தனித்தனியாக ட்ராகன் மார்ட்டில் ஒவ்வொருக்கும் ஆள் கொடுத்து ஒன்று ஒன்றா கஸ்டமைஸ் பண்ணோம். ஸோ இதுலேருந்து இந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பால்கனி இது. ஸோ எல்லா ரூமுக்குமே வந்து பால்கனிஸ் இருக்குது அண்ட் கிச்சனுக்கும் பால்கனி இருக்குது. ஸோ இதில் வந்து சும்மா ஒரு டேபிளும் அண்ட் 2 சேரும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் இது. இருக்கிறதுலே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இது. அதில் வந்து நல்லா நல்லா டாலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹெட் போர்டு அண்ட் பெட். ஸோ லைட்டு ஹெட் போர்டுக்கு பின்னாடியும் வந்து எல்இடி லைட்ஸ் இருக்கிற மாதிரியான, அதாவது பேக் ஸ்ப்ளாஷ் லைட் இருக்கிற மாதிரியான இருக்கும். அண்ட் வந்து அரவிந்த் வந்து வீட்டில் இருந்து வேலை பார்க்குறதுனால ஆரம்பத்தில், அதாவது அந்த கொரோனா பீரியடில் வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுனால, ஸோ நாங்கள் வந்து ஒரு டேபிளும் சேரும் வந்து இந்த பெட்ரூம்லேயே நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து பெட்ரூம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து ஒரு வாக்கின் வார்ட்ரோப் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நாங்கள் வந்து அந்த ஸ்பேஸ் சின்ன ஏரியாங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்து அங்கேயே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு இந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாத் டப் இருக்கும். பாத் டப்போட வந்து ஸ்டாண்டிங் ஷவரும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் 2 in 1 ரெஸ்ட் ரூம் தான். ஸோ பாத் டப் இருக்குது. நிறைய பேர் பாத் டப் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஷவரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரிஜினலாகவே இருந்துச்சு. ஸோ எந்த பாத்ரூமுக்கும் நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பார்க்கல. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஃபிக்ஸிங்லேருந்து எல்லாமே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து இந்த மிரர் மட்டும், இந்த ஐக்கியாலேருந்து இருக்கிற மிரர்ஸ் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் பாத்ரூம்லேருந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது பாத்ரூமும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாத்ரூம். ஸோ இதுலேயே வந்து ஸ்டாண்டிங் ஷவரும் இருக்குது. ஸோ பாத் டப் யூஸ் பண்ணாதவங்க இந்த ஸ்டாண்டிங் ஷவரும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாத்ரூம்குள்ளாரியே தனியாக அது வந்து ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு வந்து நல்ல பெருசாக இருக்கும். அதுதான் வந்து ஹைலைட். ஸோ இதுதான் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம். அடுத்தது வந்து நம்ம ரூம்ஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ ரெஸ்ட் ரூம்லேருந்து நம்ம வெளியில் வந்தோம்னாக்க அதுக்கப்புறமா வந்து ஒரு வாக்கின் வார்ட்ரோப் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பெட்ரூம். இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்மளோட ரூம்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தால் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்கும். ஸோ கிச்சன் டூர் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து கெஸ்ட் பாத்ரூம். அண்ட் தென் நேராக வந்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட பூஜா ரூம் இருக்கும். பூஜா ரூம் வந்து நான் ஃபுல் பூஜா ரூமோட டூர் வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். பூஜா ரூம்லேருந்து வந்தோம்னா அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ரூம் வந்து அக்ஷராவோட ரூம் தான். ஸோ அக்ஷரா ரூம் வந்து பிங்க்கில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நாங்கள் எல்லாமே வந்து பிங்க்கில் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோட வார்ட்ரோப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் அண்ட் வந்து இதுதான் வந்து ரூம். ஒரு பார்பி டால் ஹவுஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டாய்ஸ் எல்லாமே அவளுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ எல்லாமே அவள் பண்ணது தான் எல்லாமே. இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய காட் போடலை, சின்னதாக தான் வந்து இதுவுமே ஐக்கியாவோட காட்டு தான். நம்ம வந்து கீழே வந்து புல் பண்ணால் நம்ம வந்து 2 பேர் தூங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அவளோட டிவி அண்ட் வந்து பிஎஸ்பிலாம் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால இங்கே விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம பெரிய பெட்டு போட்டோம்னா இருக்காதுங்கிறதுனால இங்கே நாங்கள் வந்து பெரிய பெட்டு போடலை. ஸோ அவங்களோட ப்ளே ரூம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இங்கே ஒரு டிவி இருக்குது. ஸோ இதில் வந்து பிஎஸ்பி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இதில் ஏதாவது கேம்ஸ் விளையாடுறதுனா இங்கே விளையாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அக்ஷராவோட ரூம். ஸோ அக்ஷரா ரூமுக்கும்
ஒரு வந்து இது இருக்குது, லைக் பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனி வந்து நல்ல டைரக்ட் சன்லைட் வரும். அதனால் வந்து நாங்கள் ஏதாவது காய போடுறதுனா வந்து அதாவது துணி காய போடுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம். இதிலே வந்து சைடில் ஒரு கிரானைட் டேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் காய வைக்கிறதுனா அதில் வந்து வச்சு காய வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து அக்ஷராவோட ரூம். அண்டு கர்டன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வால்பேப்பர்ஸ், கர்டன்ஸ் எல்லாமே வந்து டிராகன் மார்ட்டில் தான் நாங்கள் வந்து என்கேஜ் பண்ணி நாங்கள் பண்ண வச்சோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே வந்து டிவி ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே வந்து ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதுதான் வந்து அக்ஷராவோட ரூம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்ஷராவோட ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, ஒரிஜினலாகவே எல்லாமே இருந்தது. இதுலேயும் வந்து ஒரு பாத் டப் அந்த மாதிரி அக்ஷரா ரூம்லேயும் ஒரு பாத்ரூம்லேயும் ஒரு பாத் டப் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மிரர்லாம் மட்டும் நாங்கள் வந்து ஐக்கியாலேருந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அக்ஷராவோட ரூமோட ரெஸ்ட் ரூம் இது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அக்ஷரா ரூம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஷுவோட ரூம் பார்ப்போம். ஸோ ஐஷுவும் அக்ஷராவும் ஒன்றா தான் தூங்குவாங்க. ஸோ இந்த ரூமை வந்து அக்ஷரா ரூமை வந்து அவங்கள ஒரு ப்ளே ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் வந்து ஐஷுவும் அக்ஷராவும் தூங்குறது வந்து ஐஷுவோட ரூமில் தான் தூங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஷுவோட ரூம். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து ஐஷு தான் சூஸ் பண்ணா. இந்த ரூம் ஃபுல்லாக டிசைன் பண்ணதும் ஐஷு தான். அவளுக்கு வேணுங்கிற மாதிரி அவள் பண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் வெளியில் வந்து ஒரு டவல்லாம் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒரு பெல்ஜியம் கிளாஸ் தான். ஸோ முன்னாடி இருந்த ஓனர் வந்து அவங்க வச்சுட்டு போனது. ஸோ இந்த கரெக்டாக வந்து இந்த வால்பேப்பர் அந்த கலருக்கும் இந்த கிளாஸும் வந்து அழகாக செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரூம் வந்து ஐஷு வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த வுட் ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணோம். அதாவது ஸ்டடி ரூமுக்கு இருக்கிற மாதிரியான கேபினெட், அதுக்கப்புறமா ஒரு பெரிய லாங் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதெல்லாம் வந்து ஐஷு வந்து வரைஞ்சி கொடுத்தா. ஸோ அந்த கார்பெண்டர் வந்து தனியாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரூமு. ஸோ அக்ஷரா புக்ஸும் வந்து ஐஷு புக்ஸ் 2 பேரும் இதில் தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு கிரே கலர் இருந்தாலும் அதில் ஒரு பிங்க் கொண்டு வந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் பண்ணியிருந்தது. ஸோ இந்த ஸ்டடி டேபிள்லேயே அவளோட வந்து கீபோர்டு வச்சுருந்தா. ஸோ இந்த ஸ்டடி டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து அவளோட ஆர்ட் வரைஞ்சி ஒட்டியிருப்பா. ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆர்ட் ஒர்க்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டா. ஸோ அதனால தான் அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நல்லா ஃபுல்லாக வரைஞ்சி எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஐஷு நிறைய கீபோர்டு லைக் ஆர்ட், மியூசிக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும் அவளோட ரூமில். ஸோ இதுதான் வந்து ஐஷுவோட ரூம் இது. இந்த வார்ட்ரோப்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வார்ட்ரோப்ஸ்லேருந்து அந்த ஸ்டடி டேபிள்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து கார்பெண்டரை விட்டு தான் நாங்கள் வந்து பண்ணோம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பால்கனியும் ஐஷு ரூம்லேயும் ஒரு பால்கனி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்ட் ரூமுமே ஒரே மாடலில் தான் இருக்கும். பாத் டப் அண்டு பேசின், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிரர். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாடலில் தான் இருக்கும் எல்லா பாத்ரூமுமே. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஐஷு ரூமும் பார்த்தாச்சு. ஐஷு ரூம்லேருந்து வெளியில் வந்தால் இருக்கிறது வந்து ஸ்டோர் ரூம் அண்டு வந்து ஒரு மெய்ட் ரூம். நான் ஸ்டோர் ரூம் வந்து ஃபுல்லாக நான் ஆர்கனைசேஷன் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நாங்கள் வந்து வீடியோ வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மெய்ட் ரூமோட வந்து அட்டாச் பண்ணி ஒரு பாத்ரூமும் இருக்குது இதுலேயே. ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக நான் வீடியோ போடணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளாரே நாங்கள் வந்து வீடு காலி பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் மலேசியாவுக்கு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக வீடு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒரு மெய்ட் ரூம் அண்டு மெய்ட் ரூம் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரூம் இருக்குது. இது வந்து லாண்ட்ரி ரூம். இங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஒரு லாண்ட்ரி ரூம் இங்கே. அவ்வளோதான், நம்ம ஃபுல் வீடும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெனோவேஷன் கான்டாக்டோ இல்லை வீடு பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன்.
அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம பேக்கிங்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் மலேசியா கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து மலேசியாவோட ஹோம் டூர் சீக்கிரமாக பார்த்துடலாம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.